பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், உயர்நீதிமன்றம் இதில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறது? சிவகங்கை இந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் இவர் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் ஃபியூச்சர் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறி அந்த பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் ஒரு புகார் அளித்தார்கள். அதே போல அங்கு பணியாற்றுவதை சாதி ரீதியாக திட்டியதாகவும் புகார் எழுப்பப்பட்டது. ஏற்கனவே இவரை அந்த கைது செய்யப்பட்ட நிலையில் இவருக்கு அந்த சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு பிறகுதான் தனக்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என ஜெகநாதன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஜெகநாதன் தரப்பில் வாதங்களை பார்க்கும்போது ஓய்வு பெற்ற பிறகு லாபமடையும் நோக்கில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் தன் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணைப்படி லாப நோக்கில்லாமல் மாணவர்களுடைய திறமையை ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த ஒரு நிறுவனத்தை தான் துவங்கியதாகவும் தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யவும் அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே தன் மீது ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு தற்போது இடைக்கால ஜாமீன் வந்துள்ளதால் தன் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் நேற்று தினம் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் 9 பல்கலைக்கழகங்களில் கடந்த 2013ஆம் ஆண்டு இதே போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த தலா 14.50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் 2023இல் அரசு மற்றும் சிண்டிகேட்டிடம் எந்த ஒரு அனுமதி பெறாமல் தற்போது ஜெகநாதன் இந்த ஒரு அமைப்பை துவங்கி இதில் பல்வேறு விதிமுறைகள் உள்ளது. எனவே தொடர்பாக விசாரணை நடத்த அவசியம் உள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது என்ற ஒரு வாதம் நேற்று எடுத்து வைக்கப்பட்டது. எனவே இதன் பிறகு இந்த ஆவணங்கள் விசாரணை தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த பிறகு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நேற்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன்படிதான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கில் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராக உள்ளார். எனவே இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என அரசு வழக்கறிஞர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி அந்த ஆவணங்களை பார்த்தபோது எந்த ஒரு லாப நோக்கத்திலும் அதாவது லாப நோக்கத்தில் ஜெகநாதன் செயல்படவில்லை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவர் இதற்கான குற்றத்தை செய்துள்ளார் என்பதும் தற்போதைய நிலையில் நிரூபிக்கப்படவில்லை. எனவே அவர் மீது நடத்தப்படும் விசாரணைக்கு தற்போது ஒரு இடைக்கால தடை விதிப்பதாக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவைப்பட்டால் இந்த விசாரணை தடை விதித்தை எதிர்த்து தனி மனு தாக்கல் செய்யும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.